ஊருக்கு வெள்ளை அடிக்க வந்தவங்கல்ல, நீங்க கட்டினா எல்லா கட்டடங்களையும் இடிச்சுட்டு புதுசா நாங்க ஒரு கட்டடம் கட்ட வந்திருக்கோம் சொல்லுவோம். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, இங்க இருக்கிற அரசியலமைப்பு சிஸ்டம் சொல்லக்கூடிய அனைத்தையும் தலைகீழ் மாற்றம், அடிப்படை மாற்றம், தலைகீழ் மாற்றம். அனைவருக்குமான வேலை வாய்ப்பு இருக்கு, திட்டம் இருக்கா, வரைவு இருக்கு. மற்ற கட்சிகளை போய் நீங்க உங்களோட கொள்கை கோட்பாடு என்னன்னு கேளுங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு போவோம், ஒரு 500 தருவாங்க, 1000 தருவாங்க. அங்க போனா குவார்டர் கோழி பிரியாணி தருவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கட்சியில கோட்பாடு கொள்கை எதுவுமே கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சியில் அப்படி கிடையாது. இருக்கீங்களா? நம்ம ஆளுங்களே நிறைய பேரை பார்த்துருப்போம். வேலைக்கு போற வரைக்கும் ஒழுங்கா போவான், காலையில போய் குடிச்சிட்டா அன்னைக்கு முழுக்க அந்த கடையை விட்டு வெளில வர மாட்டேன். அப்போ ஒரு அரசு மக்கள் வாழ்க்கையை பற்றி ஏதாவது சிந்திக்குதா? மக்கள் வாழ்க்கையை பற்றி எல்லாம் சிந்திக்கிறது இல்லை. அதே அமைச்சர் சொல்றாரு. இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு கோட்டர் வாங்குற அளவுக்கு மக்கள் கிட்ட காசு இல்லை. ஒரு கோட்டர் 160 ரூபாய் ஆகுது. இவர் ஒரு 90 ரூபாய் 80 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு கட்டிங் கூட யாராவது ஒரு ஆள் வந்தா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஒரு கட்டிங்கா குடிச்சிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்களா அந்த கடையில. அப்படி மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கட்டிங்க தனியா தயாரிக்குது இந்த அரசு. எப்படி ஒரு அரசு ஒருத்தன் கட்டிங் குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறானா, அவன் நீண்ட நேரமாக நின்றுட்டு இருக்கானா, அப்படி குடிகாரர்கள் அங்க நின்று கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டிங்கை தயாரித்து கொடுக்கிறது. எப்படிப்பட்ட அரசு? வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறேன் என்கின்ற பெயரில் மக்கள் விரோத திட்டங்களையும் சட்டங்களையும் திமுக அதிமுக 2 பேரும் செய்ததுனால இனி இவர்களை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. இவர்கள் என்ன எதை இந்த மண்ணில் இருந்து அகற்ற வேண்டுமோ, இவர்கள் செய்ததை நாம் என்ன திருத்த வேண்டுமோ, இவர்களை நம்பி நாம் இருக்கக்கூடாது. நமக்கான அரசியலை நாமே பேச வேண்டும். நம் மக்களுக்கான அரசியலை நாமே முன்னெடுத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கோம். நீங்க உங்க மனசாட்சி தொட்டு பேசுங்க. இன்னைக்கு நான் திமுகவை திட்டி பேசும்போது திமுகவில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும், அதிமுகவை திட்டி பேசினா அதிமுகவில் இருக்கிறவங்க கோபம் வரும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் எந்த ஆட்சியில, 2 ஆட்சியில எந்த ஆட்சியில மது கடையை மூடினாங்க? நீங்க சொல்லுங்க. சாராய கடை என்பது மக்களுடைய நல்வாழ்வுக்கானதா இல்ல மக்கள் விரோத கடையா நீங்க முடிவு பண்ணீங்க? சாராய கடையால, டாஸ்மாக் கடையால மக்களுக்கு எந்த விதத்திலாவது புண்ணியம் இருக்கா, பலன் இருக்கா?